ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். அரசாங்கம் மோசமா இருக்கு, எல்லா வரையும் உயர்த்திட்டாங்க, எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டாங்க, போலீஸ் மேல மரியாதை இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லாம் ஓகே. ஆமா, எதிர்கட்சியா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போகிற பாதை சரியான பாதையில் போகிறது. இல்ல, மக்களுக்காக நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்கேயாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்களுக்காக தான் நிற்கிறோம்ன்ற மக்கள் அனைவருமே நினைக்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கிறேன், நன்றோடு நினைக்கிறாங்க. அதிமுக தான் நம்மளை காப்பாற்றும், அதிமுக வேற யாரும் நிச்சயமாக. எதிர்கட்சி தலைவர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த 2 நாள் சட்டமன்றத்தின் கதாநாயகன் அவர் தான். முதலமைச்சர் அவர், ஆனால் கதாநாயகன் இவர். ஒரு கருத்து கணிப்பு நடத்தணும் சார். நீங்க என்ன கருத்து கணிப்பு? தகவலுக்காக சொல்றேன். நாங்க ஒரு கருத்து 3029 தமிழ்நாடு முழுக்க, மதுரை உட்பட தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் பேசணும் சார். அதில் 23% மக்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வாக்களி போட்டிருக்காங்க சார். அதே 23% வந்து நாங்கள் விஜய்க்கு வாக்களி போட்டிருக்காங்க சார். 18% மக்கள் வந்து நாங்கள் பாஜக வாக்களி போட்டிருக்கோம், பாஜக கூட்டணி வாக்களி போடுறோம். போட்டி தெரியுதா சார்? நம்மகிட்டே புரிஞ்சு போல நீங்க சொல்றீங்க. இப்பதான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க என்ன சொல்றேன், எதுவுமே புது மாப்பிள்ளைக்கு இருக்கிற ஜோவே தனி, மவுஸ் தனி. அது கூட்டணி வரணும் வைக்கிறதுக்காகவும் சொல்ல சார். பொதுவாகவே சார் விஜயோட கூட்டணி வைப்பீங்களா மாட்டீங்களா? இதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியுமா? இருக்காங்க. 2019 நடந்த தேர்தல், பார்லிமெண்ட்டுக்கு நடந்த தேர்தல் என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு மோடியினுடைய எதிர்ப்பால அன்னைக்கு வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. அந்த பில்னால அதனால தான் அந்த பாதிப்பு. இதே ஸ்டாலின் சரி, அதிமுக உறுப்பினர் 2 கோடி அப்படியே வச்சுக்கோ. உறுப்பினர் 2 கோடி வேணா திருப்பி 1.5 கோடிக்கே வரும். அதிமுக உறுப்பினர்களையும் அதிமுக ஓட்டு போடாம போனான்னு நீங்கள் அவங்க பாரதிய ஜனதா மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்மி தான். அவங்க அன்னைக்கு எத்தனை தொகுதி நின்றாங்க, இன்னைக்கு எத்தனை தொகுதி நின்றாங்க? நான் சொல்றேன் பாஜகவோட நம்ம கூட தானே நின்னோம். நான் அதுக்கு சொல்ல வரல. எங்களுக்கு தான் நான் சொல்றோம். பார்லிமெண்ட் தனியாவே சொல்ல சார், நான் கூட்டணியா சொல்றேன். 2000 இல்ல நீங்க பாரதிய ஜனதாவை பூதகரமா காமிக்கிறீங்க. அதுக்கு சொல்றேன், எங்க ஓட்டு அவங்க பாரதிய ஜனதா சரியா வைக்கிறோம். அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டான். சூப்பர். அப்ப திமுக போட்டான் போல. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடைய அதிமுகவுடைய மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர்ராஜ் இருக்கிறார். அவருடன் கேட்பு நேரங்களை கேட்கலாம். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முடிஞ்சு வச்சு, இன்னொரு 1.5 வருஷத்துக்குள்ளே சட்டமன்றத்தில் வரப்போகுது. அவங்களுடைய தேர்ட் ஆஃப் 3வது பகுதியில் இருக்கிறாங்க. திமுகவுடைய ஆட்சி இந்த 3.25 வருஷத்தில் எப்படி இருக்குது? ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இந்த ஆட்சி இல்லை. ரொம்ப எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆட்சியில் குறைபாடுகள் தான் அதிகம். அந்த குறைபாடுகளுக்கு எதிராக அதிமுக என்ன பண்ணியிருக்கு? அதிமுக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம். எது தொடர்பாக எப்போ ஏதாவது இந்த விலைவாசி ஏற்றம், வீட்டு வரி உயர்வு, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சொத்து வரி, அந்த கஞ்சா கடத்தல், கஞ்சா புழக்க வழக்கங்கள், மது ஆறாக ஓடுவது, இது மாதிரி இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு அரசு வந்து 10 ரூபா வாங்குறது நிர்ணயிக்கப்பட்டங்க. இதுதான் ஒரு புது ட்ரெண்டு. இது மாதிரி அதே மாதிரி பார்கள்லாம் வந்து குறிப்பிட்ட ஆளுகளுக்கு
ஒரே கம்பெனி கரூர் கம்பெனியே கேப்சர் பண்ணதும் இந்த ஆட்சியில் தான். ஏகப்பட்ட குளறுபடிகள் இந்த ஆட்சி வந்ததிலிருந்தே சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாகி போச்சு. இன்னொன்று என்னென்னா காவல்துறை என்றாலே குற்றவாளிகள் கொஞ்சம் கூட பயம் இல்லை. இப்போ கூட ஒரு வரும்போது யூடியூப்பில் பார்த்தேன், நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரியே அவங்க போய் விளக்க போன 2 பேரை பாதுகாப்பு போன அதிகாரியை அடிக்கிறாங்க, கம்பை கொண்டு அடிக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறான். ஆக காவல்துறை மேலே இருந்த அந்த பயம்ன்றதே கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த ஆட்சி அரசாங்கம் மோசமாக இருக்குது. எல்லா வரியும் உயர்த்திட்டாங்க, எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டாங்க, போலீஸ் மேலே மரியாதை இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லாம் ஓகே. ஆமாம். எதிர்க்கட்சியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எதிர்க்கட்சியாக இதையெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கோம். சேர்த்திருக்கீங்களா? 4 யூடியூப் இல்லைன்னா இதை பற்றி எதுவுமே தெரியாது. இல்லையே, எல்லா மாவட்டங்கள்லேயும் ஆர்ப்பாட்டம். எங்கள் பொதுச் செயலாளர் அடிக்கு ஒரு தடவை அம்மா இருக்கும்போது என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க அது மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்தந்த மாவட்ட செயலருக்கு தாக்கீது அனுப்பி அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஆயிரக்கணக்கான நிறைய பேர் கலந்துருக்காங்க. நாங்கள் அப்போல்லாம் தினமலரில் வேலை பார்த்துருக்கோம். அம்மா வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. சென்னை கலெக்டர் முன்னாடி வந்து உடனே சேகர்பாபு அப்போ நம்ம கட்சியில் இருந்தார். கலெக்டரேட் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டே இருப்பார். வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம். இப்போ நான் எங்கேயுமே பார்க்கலையே. இவ்வளோ முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறீங்க. இல்லை, தமிழ்நாடு ஸ்தம்பிச்சது பிரச்சனை, ரயில் மறியல், சாலை மறியல் போகிறோன்னு எதுவுமே பார்க்கலையே. ரயில் மறியல், பஸ் மறியல்னா பஸ் மறியல் பண்ணால் தான் அப்படின்னு இல்லை. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எங்களுடைய செய்திகள் வந்து பத்திரிகை ஊடகங்கள் வந்து அது மறைக்கிறாங்க. 2வது விலை கொடுத்து வாங்கிறாங்க. நீங்கள் போராட்டம் நடத்தலாம்னு சொல்லிடுறாங்களா? நீங்கள் போராட்டம் நடத்தினா எங்கள் பொதுச் செயலாளர் பேசுகிறதே 4ஆம் பக்கத்தை 6ஆம் பக்கத்தில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு இன்னைக்கு இருக்க நாட்டு நடப்பை எடுத்து சொல்கிறாரு. அவர் போன பிறகு தான் கள்ளக்குறிச்சியினுடைய மது விலக்கு, அந்த கள்ளச்சாராயம் கள்ளக்காரம் குடிச்சு இறந்தாங்கன்றத அதுக்கு பிறகு தான் வெளியே வருது. அது வரைக்கும் கலெக்டர் அப்பவும் மௌனமாக தான் இருக்கார். அவரும் மாறி கருத்தை சொல்கிறாரு. அந்த எஸ்பியும் சரி, அதுவும் சரி. அவர் போன பிறகு தான் அந்த செய்தியே வெளியே வந்துச்சு, வெளி உலகத்துக்கு வந்தது. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போகிற பாதை சரியான பாதையில் போகிறது. மக்களுக்காக நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறது எங்கேயாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்களுக்காக தான் நிற்கிறோன்ற மக்கள் அனைவருமே நினைக்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கிறாங்க, நன்றியோடு நினைக்கிறாங்க. அதிமுக தான் நம்மளை காப்பாற்றும், அதிமுகவிட்ட வேறு யாரும். நிச்சயமாக மக்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நம்புகிறாங்க. 2வது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் பலமும் வைத்திருக்கிறாங்க. ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டு இருக்குமானால் தமிழக வெற்றி கழகம் மாதிரி, விஜய் அவர்கள் மாதிரி வந்து இன்னொரு புதிய கட்சிகளுக்கான தேவை எங்கே இருக்கு? அப்படி இல்லை. காலத்தில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது வந்து இயற்கையாகவே கட்சிகள் துவங்குவது என்பது அது காலத்தின் இது. ஒரு தேவை இருந்தா தானே வருவாங்க. இல்ல வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, அவர் திமுக ஆட்சியை கவுல் பேர் தான் சொல்றாரு. அவர் திமுக உங்களுக்கு எதிராக எதுவும் பேசல. திமுகவுக்கு தான் எதிர்க்கிறதுக்கே நீங்க இருக்கீங்களே. திமுக இல்லைன்னா அதிமுக தான் நீங்க தான் சொல்லி நாங்களாம் பங்காளின்னு சொல்லியிருக்கீங்களே. நாங்கள் பங்காளின்னு சொல்றதுன்னா எந்த அடிப்படையில்னா அண்ணாவுடைய கொள்கையை நாங்கள் எடுக்கிறதுல தான் சொல்லியிருக்க ஒழிய அதனால் அவங்க ஊழல் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் பங்காளின்னு ஆக முடியுமா? தெரியாது. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து மோசமான அதை ஒரு பாரம்பரியமாக இந்த குடும்பத்தில் தான் தலைவர், முதலமைச்சர் வரணும், தலைவர் வரணும், மற்ற பதவிக்கு யார் வேணாலும் வரலாம். ஒரு மூத்த அமைச்சராக இருந்தாலும் சரி, 86 வயசுக்காரரை கூட இன்றைக்கி வந்து அவரை கூட பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பேருக்கு அமைச்சராக வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இல்லை, அந்த இடத்த நீங்கள் நிரப்பியிருக்கீங்களான்னு கேட்குறேன். நிச்சயமாக திமுக வந்து சரியாக பண்ணலங்கிறத ஒரு பக்கம் விட்டுருங்க. அப்போ திமுக வேண்டாம்னா முதல் வாய்ப்பு அதிமுக இல்லாமல் இந்த பக்கம் பாஜக கூட்டணி இருக்குது, அந்த பக்கம் வந்து விஜய் கட்சி வருது, அந்த பக்கம் நாம் தமிழர் வராருன்னு இத்தனை கட்சிகள் எப்போ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உடம்பு முடியாமல் போன பிறகு தானே இதெல்லாம் 2010-15 பிறகு தானே இவ்வளவு முதல்ல வந்துட்டாங்க. பாரதிய ஜனதா ஏற்கனவே அவங்க வந்து தமிழகத்தில் வந்து எங்களோட கூட்டணி, உங்கள் கூட கூட்டணி இருந்தாங்க. திமுகவோட முதல் கூட்டணி, அப்புறம் எங்களோட கூட்டணி வைக்கிறாங்க. முதல்ல உங்களோட தான் கூட்டணி, உங்க கூட தான் கூட்டணி. அப்புறம் நீங்க வந்து வெளியேறினீங்க, அதுக்கப்புறம் திமுக கூட போறாங்க. அதை விட்டுருங்க. நான் சொன்னேன், அப்படி வந்து அன்னைக்கு கூட்டணியில் இருந்தவங்க தனியாக போட்டிருக்கான தைரியம் 2014 பிறகு தானே. 2016 அவங்க இறந்துடுறாங்க அம்மா. ஸோ 14 பிறகு தான் அவங்க உடம்பு முடியாமல் அரைக்க ஆரம்பிக்கும் தான் இத்தனை கட்சி வருது. பாமக வந்து நிற்குது, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இருக்கு. அது தலைவர் அவங்க எல்லாம் கூட்டணியில் இருந்தவங்க சார். எல்லாம்
உங்க கூடயோ திமுக கூட கூட்டு இருந்தவங்க சார். இன்னைக்கு எல்லாம் நாங்கன்னு வந்து நிக்கிறாங்கல்ல சார். நாம் தமிழர் கட்சி தனியாக அப்படி நிற்கிது. 8% ஓட்டு வாங்கிருக்கு. 35 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் வாஸ்தவமாக நான் ஏற்றுக்கிறேன், அதை பற்றி இல்லை. அதாவது நாங்கள் அம்மா மறைந்த பிறகு தான் இந்த கட்சியெல்லாம் வந்திருக்குன்னா இதுக்கு ஒவ்வொரு கட்சியும் அந்த இடத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக நிறைவேற்றலைங்கிறனால தான் வருது. நிச்சயமாக நிறைவேற்றி இருக்கிறோம். அடுத்து நீங்கள் பாருங்கள், 2026 ஆளப்போகிறது எடப்பாடியார் அதிமுக. அது நீங்க உங்க மேடையில் சொல்லுங்க. இல்ல இல்ல இங்கேயும் சொல்றேன், உங்கள்கிட்டயே சவால் விட்டு சொல்றேன். அடுத்த 2026 நீங்களே என்னை டிபேட்டில் கூப்பிட்டு பேசுவீங்க. பேசும்போது நான் சொன்னேன், ஆனால் எப்படின்னு இதை கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நிலவரம் வந்து இன்றைக்கி ஒரு சாமானியனாக வந்திருக்காரு. அவர் செஞ்ச சாதனையெல்லாம் மக்களுக்கு தெரியுது. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நாளில் பகுதி நேர ஆசிரியர்கள் பூரா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தீங்க, உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது, நீங்கள் செய்யலன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. உங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து ஒரு ட்வீட் போட்டு விட்டுட்டாரு. வாசலில் பேட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்லையா அவர் பேசினார். இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் பேசினார். நீங்க தொடாத பிரச்சனை கிடையாது சார். நீங்க எந்த பிரச்சனையும் தொடலன்னு சொல்ல. உங்களுடைய தலைவராக இருக்கட்டும், நீங்க எல்லாருமே எல்லா பிரச்சனையும் பேசுறீங்க. ஒரு ட்வீட்டாவோ ஒரு அறிக்கையாவோ ஒரு பேட்டியாவோ கொடுத்தா என்ன மக்கள்கிட்ட மாற்றம் வந்துடும்? ஒரு சாலை மறியல், ஒரு ரயில் மறியல், களத்தில் நிற்பது, வெள்ளமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஒரு 4 பேர் நிக்கிறேன். நீங்க சும்மா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நாங்க நிக்கிறோங்கிற எங்க இருக்கு மக்கள் மத்தியில்? எல்லாத்தையும் பேட்டியில் கொடுத்தா முடிஞ்சு போச்சா? நீங்க சொல்றதெல்லாம் அது வந்துங்க, நாங்க வந்து களத்தில் சரியா போயிட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் ரயில் மறியல் பஸ் மறியல் பண்ணுன்றதெல்லாம் பொதுச் செயலாளருக்கு. நான் உங்களை தூண்டி திமுக சொல்றீங்க. இதெல்லாம் திமுக பண்ணுச்சு. அவங்க 5 வருஷம் எதிர்கட்சியா இருந்தபோது அத்தனையும் பண்ணாங்க. அதிமுக ஆட்சியில் வந்து எவ்வளவு போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஆசிரியர் பெருமக்கள் இருந்து உங்களுடைய ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. அப்போ அவங்கெல்லாம் அவங்க கட்சிக்காரங்களாம் எவ்வளோ விவரமாக இருந்தாங்க. அவங்க வந்து மின்வாரி ஊழியர்கள் போராட்டம் பண்ண வச்சாங்க, ஆசிரியர்களை போராட்டம் பண்ண வச்சாங்க, போக்குவரத்து உங்கள்கிட்ட தான் அமைப்பு இருக்குது. இவங்ககிட்டும் இப்போ இவங்க காலத்துலேயும் இப்போ போராட்டம் பண்ணத்தான் செய்கிறாங்க. போராட்டம் பண்ணன்னு இல்லை, எங்கள் காலத்துலேயும் போராட்டம் கோட்டத்திலேயோ ராஜரத்ன ஸ்டேடியத்திலேயோ ஓரமாக உட்காந்து பண்ணிட்டு போயிடுறாங்கப்பா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க பண்ணுறாங்க. இப்போ எங்களுடைய காலம் இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷத்தில் நீங்கள் பார்க்க போகிறது வித்தியாசமான அதிமுக, வித்தியாசமான களத்தை நீங்கள் ரொம்ப ரீசெண்டாக வெள்ளம் வந்து பெருசாக பாதிச்சது. ஆமாம், சாத்தனூர் அணையில் நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து இன்றைக்கி சட்டசபையிலே பேசுனாங்க பார்த்துருப்பீங்க. செம்பரம்பாக்கத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து சாத்தனூர் அணை பற்றி வைக்குது. சொல்லாமல் கொள்ளாமல் திறந்துட்டாங்க தண்ணியை, 1.5 லட்சம் அடி இருக்கான வரைக்கும் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதை எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிட்டு அந்த மக்கள் நின்றுக்கலாம்ல? இல்லையே, அதை இஷ்யூ ஆக்கிட்டு தான் நாங்கள் இப்போ சட்டமன்றத்தில் இஷ்யூ ஆக்கியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த அரசு என்ன செய்யறதுன்னு எங்கள் செம்பரம்பாக்கத்தை சுட்டி காட்டினாங்க. எங்கள் பொதுச்செயலர் 2 நாள் இந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த 2 நாள் சட்டமன்றத்திலையும் கதாநாயகன் அவர் தான். முதலமைச்சர் அவர், ஆனால் கதாநாயகன் இவர். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்ததை மத்திய அரசு வந்து ஒரு ஒப்புக்கு தான் அவங்க அதை எதிர்க்கிறாங்களே ஒழிய மக்களுடைய நலன் கருதி இல்லை. அதுவும் அங்கே மக்கள் போராட்டம் ஏற்பட்ட பிறகு தான் சார். நான் சொல்கிறது வந்து எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசினார், புள்ளி விவரங்கள் அடுக்குனாரு, சாத்தனூர் பற்றி பேசினார், செம்பரம்பாக்கத்துக்கு பதில் கொடுத்தாரு. நான் எல்லாம் மறுக்கல. சட்டசபையில் நீங்கள் 4 பேர் பேசுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்களா? யாரும் எங்கள் மீடியாவில் போட மாட்டாங்கன்றீங்களே. நீங்கள் மதுரையில் இருக்கிறீங்க. டங்ஷன் போராடக்கூடிய மக்கள் அரிட்டாப்பட்டி மக்களோட உட்கார்ந்துருந்தாலோ, ஏர்போர்ட் மக்களோட உட்கார்ந்துருந்தாலோ, அண்ணன் சிவி சண்முகம் இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. கேபி முனிசாமி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியில் வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க ரோட்டில் நின்று இருந்தாங்கன்னு அந்த பிரச்சனையில் கவனம் வந்திருக்கும்ல. நீங்கள் உங்களை மாதிரி பெருந்தலைவர்லாம் உட்காந்துட்டு நான் அறிக்கை கொடுத்துட்டேன், நான் பேட்டி கொடுத்துட்டேன்னு சொன்னா என்ன கணக்குது? இல்லை அப்போ நீங்கள் உங்கள் பார்வை தான் தவறாரு. அட்டாப்பட்டிக்கு எங்களுடைய எம்எல்ஏ போயிருக்காரு. அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ போய் போராட்டத்தில் கலந்து அதுக்கு பிறகு தான் அந்த போராட்டத்தினுடைய வடிவமாக தான் மக்களுடைய எழுச்சியை பார்த்துட்டு தான் இந்த அரசாங்கம் கடிதம் எழுதியிருக்கு. அந்த கடிதத்தில் கூட இவங்க எழுதினது என்னென்னா, டங்ஸ்டன் இந்த தொழிற்சாலை கனிம வளங்கள்லாம் தமிழக அரசு ஏழை விடுறதுக்கு தான் அனுமதி கேட்டிருக்காங்களே, டங்ஸ்டன் தொழிற்சாலையை நிப்பாட்டணும்னு சொல்ல. இப்பதான் நிப்பாட்டணும். பகுதி எம்எல்ஏ அங்கே போயிட்டாரு. ஆமா, பகுதி உங்க எம்எல்ஏ போயிட்டாரு. நான் என்ன கேட்குறேன், அத்தனை முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேர் இருக்கிறீங்க, அடுத்த அமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ராஜேந்திர பாபு பலர் இருக்காங்க. நீங்க எல்லாரும் போய் ஏன் ஒண்ணா இருக்க கூடாதுன்னு கேட்குறேன். என்னுடைய கேள்வி, காலங்கள் வரும். அது அவருக்கு சொல்ல ராஜேந்திரப்பா ஏரியா வேற, செல்லூராஜன் ஏரியா வேற, ஆர்பி உதயகுமார் ஏரியா வேற. நாங்கள் அந்த பக்கம் வர போகிறோம். அந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நான் வர மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கிறதா அப்போ உங்கள் பார்வையில் தான் அப்படி நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் எல்லாரும் மக்களுக்காக இருந்தா அதே மக்கள் வந்து எனக்கு அதிமுக அதெல்லாம் 2026 உங்களுக்கு காரியம் கை கொடுக்கும். நிச்சயமாக இப்போ எங்களுடைய போராட்டங்கள் நீங்கள் நினைக்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இப்போ இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் அந்த மாதிரியெல்லாம் போராட்டங்கள் வடிவமைப்போம்ன்றத ஒன்றும் இல்லை.
நிச்சயமாக எதுக்கு போராட்டம், அம்மா காலத்துலேயும் இது மாதிரி போராட்டம் தான் பண்ணிட்டு இருந்தான். எடுத்தோன்னா பஸ் மாதிரி எல்லாம் பண்ணல, ரயில் மாதிரி எல்லாம் பண்ணல. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ அல்ல அம்மா இருக்கும்போது போராட்டம் இருந்துச்சு, இப்போ எடப்பாடியா இருந்தவங்க போராட்டம் இல்லைன்னு சொல்றது அது தவறு. முதல்ல போராட்டம் பண்ணோம். நீங்க முதல்ல அம்மாவுடைய காலத்தையும் தலைவருடைய காலத்தையும் ஒப்புறது சரியான்னு யோசிங்க. ஏன்னா அவங்க இல்ல மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வேற ஒரு கணக்கு இருந்துச்சு. அதனால மக்கள் மத்தியில் அவங்க எம்ஜிஆர் அப்படின்னா வேற, ஜெயலலிதா வேற, அது முதல்ல அவங்க வேற கணக்கு, அது வேற லேயர். அந்த இடத்துக்கு நம்ம நகர முடியாது. நம்ம அப்ப நமக்கு இன்னும் நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்க, நாங்க அம்மா இல்லாத பிள்ளைகளா இருக்கிறோம், தாய் இல்லாத பிள்ளைகளா இருக்கிறோம், நீங்க 100 முறை சொல்லிருக்கீங்க. அப்போ அவங்கள பிடிச்சிட்டு அவங்கள இணை வைக்க முடியாது. இல்லை, நீ சொன்னதுக்கு தான் சொல்றேன். நீ என்ன சொல்றீங்க, அம்மா இருக்கும்போது இப்படி எல்லாம் போராட்டம் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க. அப்பவும் இதே மாதிரி தான் போராட்டம் பண்ணோம். அந்த ஒரு வருஷம் இருக்கும்போது தான் அம்மா சில என்னென்ன தவறோ அதை அந்த நேரத்தில் மக்களுடைய பார்வைக்கு. இப்போ என்ன தான் மக்களுக்கு செஞ்சாலும் சரி, அந்த மக்கள் மறந்துடுறாங்க. ஒரு போராட்டங்களை மறந்துடுறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, பணத்தால் அடிக்கிறாங்க, பணத்தால் அடித்து பார்க்குறாங்க, இது பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க கொடுத்த எந்த விதமான அரசு உதவிகளும் மக்கள் அதை ஒரு பெருசாக நினைக்கல. இந்த 1000 ரூபா கொடுத்தாங்க, மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஒரு பெருசாக மக்கள் நினைக்கல. இந்த அரசாங்கத்தை எப்போ வெளியேற்றலாம், எப்போ நமக்கு விடிவு காலம் வரும் மக்கள் மறந்துடுறாங்கன்னு நீங்க சொல்றதை பார்த்தா திமுக கூட்டணி உடைஞ்சா போதும் நம்ம ஜெயிச்சலாங்கிற கணக்கில் மட்டும்தான் இருக்கீங்க. நிச்சயமாக இல்லை. இந்த வர 26ல் இந்த கூட்டணி, இதே கூட்டணி இருந்தாலும் தொடர்ந்தாலும் இவங்க மக்களுடைய அதிமுக கூட்டணி இல்ல, திமுக கூட்டணி, நீங்க சொல்ற திமுக கூட்டணி இல்லை இருக்கிற அத்தனை கட்சிகளுமே அவங்கள கூட திமுகவோட பயணித்தா 2026 அத்தனை கட்சிகளும் மக்கள் என்ற எதிர்ப்பாளையில் அடித்து செல்லப்படுவார் சார். அவங்கள்ட்ட நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் இருக்குது சார். 2019 ஜெயிச்சு காட்டியிருக்காங்க, 20 ஜெயிச்சு காட்டி, 21 ஜெயிச்சு காட்டியிருக்காங்க, 24 ஜெயிச்சு காட்டியிருக்காங்க, உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. ஃபுல்லாக அவங்க ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளோ 80% அடிச்சிட்டு இருக்காங்க சார். நீங்கள் தப்பி தவறி ஜெயிச்சு 2006-11 மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கல, முழுமையாக 100 கூட தொடாமல் அமைக்கல. அவ்வளோ திடமாக போன முறை 39 MP, இந்த முறை 40 MP, இந்த முறை 150 MLA ஜேன்னு இருக்காங்க. சரி, ஜெயின்னு இருந்து என்ன செய்ய, நான் என்ன சொல்கிறேன், அவங்க ஆட்சி அவங்க இல்லைங்க. நீங்கள் சொல்கிறீங்க இதே உள்ளாட்சி தேர்தலில் 2016 நாங்கள் 2016 எடுத்துக்கோங்க, நாங்கள் 2011 எடுத்துக்கோங்க. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் எந்த ஆளுங்கட்சி வருகிறதோ அதான் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் உள்ளாட்சி மட்டுமே சொல்லி இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது மக்களவைத் தேர்தல் சொன்னேன், 2021 சட்டமன்ற தேர்தல் சொன்னேன், 2024 மக்களவைத் தேர்தல் சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்காங்க. 2019 நடந்த தேர்தல், பார்லிமெண்ட்டுக்கு நடந்த தேர்தல் என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு மோடியினுடைய எதிர்ப்பால அன்னைக்கு சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. அந்த பில்னால அதனால தான் அந்த பாதிப்பு. இதே ஸ்டாலின் நான் ஒன்று சொல்கிறேன், முடிக்கிறேன், நான் பேசி முடிச்சுக்கிறேன் தம்பி, நீங்கள் பேசிக்கிட்டே போனீங்கன்னா 2019 நடந்த தேர்தலில் கோபேக் மோடின்னு சொல்லி எல்லா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பலை உருவாக்குனாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா, அதே திமுக 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு அன்னைக்கு கோபேக் மோடியும் கருப்பு வலுவன் பறக்க விட்டவங்க வெள்ளை கூட பிடிச்சி அவரை கூப்பிட்டு வரவேற்கிறாங்க. 24 தேர்தலில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். 21 வரைக்கும் வெல்கம் மோடின்னு சொல்லிட்டு இருந்த நீங்க 24 கோபேக் மோடி சொன்னீங்க. இல்ல, என்ன காரணத்தினால கோபேக் மோடின்னு சொல்லல, கோபேக் மோடின்னுலாம் சொல்லுங்க. அரசியல் கருத்துக்களை நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் சரியாக இல்லாத. எந்த பேச்சுவார்த்தை? பொதுவாக கூட்டணியில் எங்கள் பொதுச் செயலாளர் என்ன நினைக்கிறாரோ அந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க உடன்படலை என்பது அவங்க வெளியே வந்துடுறாங்க. அதெல்லாம் அது எப்படி பொதுச் செயலாளர் சொல்லுவாரா? பொதுச் செயலாளருக்கு தான் தெரியும். நீங்கள் பொதுச் செயலாளரை கூப்பிட்டு நேரடியாக இது மாதிரி ஒரு இன்டர்வியூ வைங்க, அதில் சொல்லுவார், என்னன்னு கேளுங்க. பொதுச் செயலாளர் ஆசைப்பட்டாருன்னா கூட்டணி, அவர் அவங்க கேட்கலன்னு கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார். பொதுச் செயலர் அவர் தானே நாளைக்கு முதலமைச்சர். இன்னைக்கு நான் சொல்றேன், நாளைக்கு முதலமைச்சராக போற திமுக கூட்டணி 3 தொடர் தேர்தல்களில் வெற்றியை பெற்றிருக்கு. 3 தொடர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம். 3 தொடர் தேர்தலும் வெற்றிக்கு காரணங்கள் பல கூறு. ஆசையை சொல்லி எல்லாரும் 3 தேர்தல் அவங்க கூட்டணி அப்படியே இருக்கு. நம்மகிட்ட முதல் 2 தேர்தல் இந்த கூட்டணி இப்ப இல்ல. சரி, இவ்வளவுதான் கணக்கு. கூட்டணி அது இதெல்லாம் பேசக்கூடாது. மக்கள் பார்வை
நாளைக்கு வருகிற தேர்தலில் வந்து மோடியா ராகுலா நடந்த தேர்தல் 24. இப்போ வந்து எடப்பாடியா ஸ்டாலினா நிற்கும். ஆமா, எடப்பாடியா ஸ்டாலினா அந்த இடத்துல நான் சொல்றேன் இல்லண்ணே, அந்த இடத்துல தான் விஜயா ஸ்டாலினா, அண்ணாமலையா ஸ்டாலினா, அந்த மாதிரி எல்லாம் வரவே சீமானா ஸ்டாலினான்னு வந்துருச்சு. நிச்சயமாக வராது. நீங்க நினைக்கிற கணக்குகளே தப்பு, அந்த அர்த்தமெட்டிக்கே தப்பு. உண்மையே சொல்றேன், அர்த்தமெட்டிக் தப்பு. இந்த தமிழக ஒரு கருத்து கணிப்பு நடத்தணும் சார். நீங்க என்ன கருத்து கணிப்பு? உங்க தகவலுக்காக சொல்றேன். நாங்க ஒரு கருத்து கணிப்பு 3029 பேர் தமிழ்நாடு முழுக்க, மதுரை உட்பட தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் பேசணும் சார். அதுல 23% மக்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பு போட்டிருக்காங்க சார். அதே 23% வந்து நாங்க விஜய்க்கு வாக்களிப்பு போட்டிருக்காங்க சார். 18% மக்கள் வந்து நாங்க பாஜக வாக்களிப்பு போட்டிருக்கோம், பாஜக கூட்டணி வாக்களிப்பு. போட்டி தெரியுதா சார்? நம்மகிட்டயே புரிஞ்சு இவ்வளவு நீங்க சொல்றீங்க. இப்பதான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க என்ன சொல்றேன், எதுவுமே புது மாப்பிள்ளைக்கு இருக்கிற ஜோவே தனி, மவுஸ் தனி. அது இப்போ என்ன சொல்றேன்னா, பொதுவாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு இனிமேல் அவர் நடத்துகிற முறை, அவருடைய கொள்கைகளை பேசுறது, தம்பி நாங்கள் விஜயை குறைத்து மதிப்பிடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூட்டணி சொல்லல. கூட்டணி வரணும் வைக்கிறதுக்காகவும் சொல்ல, பொதுவாகவே சார் விஜயோட கூட்டணி வைப்பீங்களா மாட்டீங்களா? இதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியுமா? இதெல்லாம் திமுக 26ல இல்ல திமுக தான் எங்களுடைய பரம எதிரியே, அது ஒரு தீய சக்தி. முடிஞ்சு வச்சா மற்றது எல்லாமே கட்சி எல்லாம் எங்களுடைய நண்பர்கள் தான். ஒரே இதாக முடிச்சுன்னா நீ திமுகவை தவிர எல்லாருமே நண்பர்கள். சூப்பர். எங்களை பொறுத்து எல்லாருமே எல்லாமே எங்களுடைய நண்பர்கள் தான். எங்களுடைய அந்தந்த காலகட்டத்தில் கூட்டணி என்பது தேர்தலுக்காக அந்த நேரத்தில் வாக்குகள் சிதறாமல் எனக்கு என்னன்னா, நீங்க வந்து அம்மா ஒப்பிட்டு நீங்க சொன்னீங்கனால ஞாபகம் வந்துச்சு. அம்மா ஒப்பிட்டு சொல்ல, அம்மாவோட ஒப்பிடுறதுக்கு அதுவும் கிடையாது. இல்ல நான் அம்மா என்ன இல்ல, அம்மா காலத்துல என்ன மாதிரி ரயில் மறியல் நடந்துச்சு, பஸ் மறியல், இல்ல அவங்க அதெல்லாம் என்ன அவங்க கடைசி காலத்துல தான் சொல்லுவாங்க. வெறும் 5 பொதுக்கூட்டத்திலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தவங்க அவங்க. நான் அதை மறுக்கல. அப்படிங்களா? வெறும் ஊர்ல 5 பொதுக்கூட்டம் போட்டாங்க அம்மா. திருநெல்வேலியில 1, சேலத்துல 1, கோயம்புத்தூர்ல 1, திருச்சியில 1, கேமே மாறி போயிடுச்சு. அது கூட வேணான்னு தான் சொன்னோம். அதை நான் உடல்நிலையை பொறுத்து அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க வேற கணக்கு. நான் என்ன கேட்கிறேன், அவர்களுடைய பீரியட்ல திரு விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய சக்தியா உருவான போது கூட்டணி மாட்டேன்னு சொன்னாங்க, அடம்பிடிச்சாங்க. எல்லாரும் திரு சோ போன்ற பெரியவர்கள்லாம் கூடி சேர்ந்து வந்து இல்லை கூட்டணி வச்சுக்கோங்க. அப்புறம் அம்மா பலமுறை சொன்னாங்க, நான் அதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன்னாங்க. ஸோ அந்த கூட்டணி இல்லாட்டாலும் ஜெயிச்சிருப்பேன்னாங்க. அப்படி இருந்த ஒரு கட்சி 2016 தனித்தே ஆட்சியை பிடிச்ச கட்சி அம்மா அவர்கள் இருந்தபோது, இன்னைக்கு வந்து விஜய் வந்தா தேவலாம், நாங்கள் வந்து அவரை எதிர்த்து எதுவும் சொல்ல மாட்டோம், பாஜக உட்பட எல்லாருமே எங்கள் நண்பர்கள் தான் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு போயிருச்சு. இல்லை நீங்கள் சொல்றதுக்கு தான் சொன்னேன். திமுகவும் கூட்டணியை சேர்த்துக்கிறீங்களான்னா, திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்கு வரை அதிமுக ஓயாதுன்னு புரட்சி தலைவர் சொன்னார். அதே வழியில் புரட்சி தலைவர் அம்மாவும் சொன்னாங்க. அதுதான் எங்களுக்கு எதிரியை ஒழிச்சு, மற்றவங்கலாம் எங்களுக்கு பொதுவாக வந்து சொல்கிறேன். கூட்டணியை பற்றி இன்னைக்கு கணக்கே இல்லை. நாங்கள் பொதுச் செயலாளர் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காரு சார், நீங்க கவலைப்படாதீங்க, வலுவான கூட்டணி அமைப்பு அது ஏன் பொறுப்பு சொல்லியிருக்காங்க. எங்கள் பொதுச் செயலாளர் வந்து அது என்னன்னா, சில இடங்களில் தொண்டர்களுடைய உற்சாகத்துக்காக சொல்கிறது. நான் எங்களை பொறுத்தளவுக்கு கூட்டணி இல்லாவிட்டாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்று வெற்றி பெறணும். அதுக்கு தான் 2024 மக்களவைத் தேர்தல் முடிவு ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு அண்ணன் செல்லூர் ராஜிட்ட மதுரையில் கேட்டபோது, நாங்கள் என்ன செய்ய, நாங்களும் கூவி தான் வித்து பார்த்தோம், யாரும் ஓட்டு போடலையேன்னு சொன்னார். அது என்ன சொன்னேன், எதுக்காக? எங்களுடைய அன்னைக்கு இருக்கிற வேட்பாளருடைய தேர்வு இருக்கு, மக்களுடைய மனநிலை இருக்கு. வேட்பாளர் தேர்வில் பொதுச்செயலாளர் தப்பு பண்ணிட்டார். இல்லை, மக்களுடைய மனநிலை, வேட்பாளரை பார்ப்பாங்க. மக்களுடைய மனநிலை இப்போ நடக்கிறது தமிழ்நாட்டுக்கு இல்லை, நாடாளுமன்றத்துக்கு தான் நடக்குது. அங்கே ராகுலா மோடியான்றது தான் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அங்கே சிறுபான்மையினர் சொல்லிக்கிறேன், ஸ்டாலினுக்கு அவ்வளோ கொடுத்துட்டாங்களே. அதைத்தான் சொல்கிறேன். இதில் என்னன்னா, தமிழ்நாட்டில் அவங்க திமுகவை பொறுத்தளவுக்கு சாலிடாக என்ன செய்ய நினைக்கிறாங்க, சிறுபான்மையினர் ஓட்டை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறணும். இன்றைக்கி சிறுபான்மையினரை எதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் எங்களுக்கு வரலன்னு எப்படி இப்போ சொல்ல முடியும்? இனிமேல் தானே தெரியும். இனிமேல் வர்ற தேர்தல் 24 தேர்தலே பார்ப்போமே. 26 தேர்தல் 24 தேர்தல் தான் அந்த இது. இல்லை நாங்கள் யாருமே பிரதம மினிஸ்டர் யாருன்னு சொல்லலையே. நீங்கள் சொல்கிற பிரகாரம் வந்தாலும் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் யாரும் சொல்கிறது? 2014 அம்மா வந்து மோடியா லேடியான்னு அம்மா சொன்னாங்க. அம்மாவுக்கு வேற
எங்களுடைய கணக்கு. எங்கள் பொதுச் செயலாளர் அம்மாவோட அவரே ஒப்பிட மாட்டார். இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு நாங்கள் சொல்லாத ஒரு தவறு. ரெண்டாவது நீங்கள் பார்க்கணும், எங்கள் பொதுச் செயலாளர் நிறுத்தின வேட்பாளர்கள்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் கிடையாது, மிகப்பெரிய ஃபெமிலியர் கிடையாது. கட்சியில் ஒரு உறுப்பினர்களாக, கட்சியில் தலைவர்களாக, துணை இதெல்லாம் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அவங்க கேட்டவங்களுக்கு கொடுத்தார். எல்லாருக்கும் அந்த சமுதாயத்தில் எல்லா சமுதாயத்துக்கும் கொடுக்கணும்னு கொடுத்தார். அவ்வளோதானே ஒழிய வேறு யார் இந்த அதிமுகவில் வந்து இதுவாகிடக்கூடாதுன்னு. மற்றதெல்லாம் என்னென்னா பெரிய பெரிய மிட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஜெகத்ராஜகன் எத்தனை பெரிய பெரிய முதலாளியை பூரா அதில் தான் நின்றாங்க, திமுகவில் தான் இருந்தாங்க. எவ்வளோ செலவழித்தாங்க, அத்தனை கூட்டணி இருந்தோம். கூட்டணி சரி, நான் என்ன சொல்கிறேன், 10 வருஷம் நம்ம ஆட்சி இல்லை அப்படி இல்லை, அவங்களுடைய இதே தனி. இன்றைக்கி கூட்டணி பலம் இருந்தும் கூட நீ நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு திமுக? 26% வாங்கியிருக்கு. சரி, போன 2021 தேர்தல் காட்டிலையும் வாக்கு சதவீதம் கம்மி, குறைவு. நம்ம பேசுவோம் 2021 நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டு வாங்குறோம். சரிங்களா? நம்முடைய அலையன்ஸ் எல்லாம் சேர்த்து பாஜக பாமக 1.5 கோடி ஓட்டு வாங்குறோம். நம்ம 2024 நம்ம வந்து அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து 1 கோடி ஓட்டு வாங்குறோம். அலையன்ஸ் இப்போ என்ன அலையன்ஸ்? எந்த அலையன்ஸ் இருந்தது? இல்ல இருக்கிற தேமுதிக வச்சுக்கோங்க, புதிய தமிழ் வச்சுக்கோங்க, நீங்க இருக்கிற அலையன்ஸ்ல என்ன கேட்றேன், அலையன்ஸ்ல இருந்தது வேற. கேள்வி முடிச்சேன். அம்மா சொன்னது 1.5 கோடி தொண்டர்கள். நீங்க வந்து 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, அழகா சொன்னீங்க. நீங்க உங்க ஊர்ல அழகா பெரிய மாநாடு நடத்து, பிரம்மாண்டமான மாநாடு, விடிய காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டிராபிக் ஜாம், அவ்வளவு கூட்டம். 2 கோடி தொண்டர்கள் அப்ப நீங்க சொன்னீங்க, நம்ம 2 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஓட்டு விழுந்ததே 1 கோடி தான். சரி, அப்ப உங்க தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போடாம போயிட்டாங்க? அப்படி இல்ல, சில பேர் தேர்தல் நேரத்தில் அது கணக்குகள், பார்லிமெண்ட் தேர்தல் வேறு, இதுக்குன்றது வேறு. அதைத்தான் நான் சொல்றேன். இல்ல நான் தான் சொல்றேன்ல, எங்களுடைய இதை வந்து நம்ம நினைக்கிற எல்லா பேரும் தொண்டர்கள்னா இப்ப எங்க குடும்பத்துல 10 பேர் இருப்பாங்க. அவங்க பேர் நான் சொல்றேன், தொண்டர்கள் தானே 10. அது எப்படி தொண்டர்களாக? நம்ம குடும்பம் இல்ல, செல்லூராஜ் குடும்பம் மாத்தி ஓட்டு போடுமா? என் குடும்பம் இருக்கும். பொதுவா ஒரு குடும்பத்துல 10 பேர் உறுப்பினர்கள், சொந்த பந்தம்லாம் கட்சியில சேர்த்துக்குறாங்க உறுப்பினர். இதுதான் சேர்க்கிறது. சும்மா அது இல்ல, சும்மானாச்சுங்க இல்ல, உறுப்பினரா சேர்த்துக்கிறோம். அவங்க உறுப்பினர் வந்து களமாட மாட்டாங்க இருப்பாங்க. அவங்க நான் சொல்ல வந்ததை சொல்லிக்கிறேன், களமாட மாட்டாங்க. அதே நேரத்தில் உரிய தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா திமுகவா சட்டமன்றத்துக்கு யாரை நிற்பா, எடப்பாடியாரா நாளைக்கு ஸ்டாலினான் போது அனைவரும் ஓட்டு போடுவாங்க. நான் அதுக்கு தான் சொல்ல வர்றேன். இல்லைண்ணே, எனக்கு இப்போ நாங்கள் சேர்க்கறது என்னன்னா, அம்மா வந்து 1 கோடி தொண்டர்கள் நாங்கள், அப்புறம் 1.5 கோடினாங்க, அப்புறம் வந்து 2 கோடி தொண்டர்கள் நம்ம சொன்னோம். 2 கோடி தொண்டர்கள் வச்சுருவோம். நீங்கள் நான் 2 கோடி வேண்டாங்கன்னா நம்ம வந்து 1.5 கோடி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுருவோம். அம்மா சொன்ன கணக்கு தான் இருக்குன்னு வச்சுருவோம் ஒரு பேச்சு. 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தால் எல்லாம் சேர்ந்தே நமக்கு வந்து 88 லட்சம் ஓட்டு தான் விழுந்து. நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் அந்த கணக்கே சொல்லிட்டேன்ல. நாடாளுமன்ற தேர்தலுடைய இதுக்கு இப்போ தொண்டை எப்படி சார் மாற்றி ஓட்டு? தொண்டன் வேறு, தொண்டர்கள் தான் சார். தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரே மாபெரும் இயக்கம் சொல்லியிருக்குமா இல்லையா? நான் சொல்கிறேன், தொண்டர்கள் பூரா முழுமையா ஓட்டு போட்டாங்க. அதிமுக தான் ஓட்டு போட்டாங்க. அது உறுப்பினர் இல்ல சார். 2021 நான் கேள்வி ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. இல்ல சார், தொண்டர் இல்ல பாண்டே, நீங்க குழப்பிக்கிறீங்க. தொண்டர்கள் வேறு, உறுப்பினர் வேறு. உறுப்பினர்கள் யாரு? உறுப்பினர்கள் என்பது அதான் ஒரு குடும்பத்துல 10 பேர் இருப்பாங்க. அப்ப 10 பேர் அதிமுக உறுப்பினர் எவ்வளவு ரூபாய்? இல்ல நீங்க ஒரு குத்துமதிப்பு சொல்லுங்க சும்மா. அதுல உறுப்பினர் எவ்வளவு இருப்பாங்க? உறுப்பினர்கள் தான் 2 கோடி. தொண்டர்கள் அடிப்படையில் பார்த்தா 4 கோடி கூட வரும். இல்ல தொண்டர்கள் அடிப்படையில் கம்மியா வரும். சரி, அதிமுக உறுப்பினர் 2 கோடி அப்படியே வச்சுக்கோ. உறுப்பினர் 2 கோடி வேண்டாம், திருப்பி 1.5 கோடிக்கே வரும். அதிமுக உறுப்பினர்களையும் அதிமுக ஓட்டு போடாம போனாங்க. உறுப்பினர்கள் அதான் தான் சொல்றேன்ல, உறுப்பினர்கள் ஓட்டு போட்டுறாங்க. ஆனால் சில பேர் மாறி போட்டுக்கலாம், சில பேர் போடாம இருப்பான். எவ்வளோ பேர் ஓட்டு பதிவாகலையே? வழக்கம் இல்ல சார். உங்களுக்கு எங்க போச்சு நான் சொல்றேன் பாருங்க. நான் சொல்ல உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்காம பாருங்க. 1.5 கோடி ஓட்டு நமக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோமா? 2021 சட்டமன்ற தேர்தல் நம்ம 1.5 கோடி ஓட்டு வாங்கிட்டோம் இந்த கூட்டணியோட. 2024 மக்களவை தேர்தலில் நம்ம 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். அதாவது நீங்க தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் சேர்ந்த அந்த அணி வந்து 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இந்த 1.5 கோடியில் 1 கோடி தான் இருக்கு. 50 லட்சம் எங்க போச்சுன்னு கேட்கணும்ல. இந்த 50 லட்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா 2024 மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி வாங்கியிருக்கு. பாஜக கூட்டணி 80 லட்சம் ஓட்டு வாங்கிருச்சு. பாஜக தனியாக 48 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. இப்ப நீங்க பாஜக தனியா நின்று வாங்கல. நீங்க பாஜக நான் சொல்றேன்,
பாஜக நீங்கள் போடுற கால்குலேஷன் தான் தப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. 5% ஓட்டு. அவங்க 5%லாம் சொல்லக்கூடாது. கூட நீங்கள் அதெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு சதவீதம் எவ்வளவுங்க? இப்போ நான் சொல்ல அதை தான் 2019 காட்டிலும் 2024 அவங்க ஓட்டு கம்மி தான். நீங்கள் அவங்க பாரதிய ஜனதா மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மி தான். அவங்க அன்னைக்கு எத்தனை தொகுதி நின்றாங்க, இன்னைக்கு எத்தனை தொகுதி நின்றாங்க? நான் சொல்றேன் ஓட்டு கூடுதல். ஆமா, நான் சொல்றேன் நம்ம அவங்களோட கூட தான். இல்ல பாஜகவோட நம்ம கூட தான நின்னோம். நான் அதுக்கு சொல்ல வரல. எங்களுக்கு தான் நான் சொல்றோம் பார்லிமெண்ட் வேட்பாளர் தனியாவே சொல்ல சார். நான் பார்லிமெண்ட் இல்ல சார், நான் கூட்டணியா சொல்றேன். இல்ல நீங்க பாரதிய ஜனதாவை பூதகரமா காமிக்கிறீங்க. அதுக்கு சொல்றேன் எங்க ஓட்டு அவங்க பாரதிய ஜனதா சரியா வைக்கிறேன். ஒரு அண்ணா திமுக காரங்களோட பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டான். சூப்பர். அப்ப திமுக போட்டான் போல. ஏன் திமுகவும் போட மாட்டான். எங்க போயிருக்கோம்? எங்கேயும் போட்டுருக்க மாட்டாங்க. யாருக்கும் போட்டுக்க மாட்டாங்க. ஒரு செகண்ட் பாருங்க சார். 2021 அதிமுக கூட்டணி 1.5 கோடி ஓட்டு வாங்குது. சரிங்களா? 2024 அதிமுக கூட்டணி 1 கோடி ஓட்டு வாங்குது. 2024 பாஜக கூட்டணி 70 லட்சம் வாக்கு வாங்குது. அந்த 1 கோடியிலிருந்து மிச்சம் வெளியே போச்சு எங்க போச்சு தெரிஞ்சு போச்சு தெளிவா. நீங்க பாரதிய ஜனதா வந்து தனித்து நின்று இதுல இவ்வளவு ஓட்டு வாங்கினா நீங்க சொல்றது வாசம். கூட்டணியோட இல்ல, கூட்டணி தான். கூட்டணியோட சேர்ந்து அன்னைக்கு நின்ற தொகுதி எத்தனை, இன்னைக்கு நின்ற தொகுதி எத்தனை? நீங்க அதுக்கே போக மாட்டேன்றீங்க. 2019 எத்தனை தொகுதியில நின்றாங்க? இந்த 2020 கூட தான் நிக்கிறாங்க. கூட இப்ப அதிகமா நிக்கிறாங்க. அதிகமா நின்றதுனால அந்த இடங்கள்ல கூட்டணி இதெல்லாம் வருது, வாய்ப்பு வருது. அதெல்லாம் நீங்க நம்ம 7 இடத்துல அவங்களுக்கு பின்னாடி போனோமே சார். இதை வந்து ஒரு அதிமுக தொண்டரா நீங்க சொல்லுங்க, உங்களால ஜீரணிக்க முடியுதா சார்? நீங்க சொல்ற பாஜக வந்து 2வது இடம், அதிமுக நீங்க ஜீரணிக்க முடியுதா சார்? நீங்க சின்ன விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து கட்சியில உட்கார்ந்து இல்ல நீங்க அப்படியெல்லாம் அது வருது இல்ல. யார் எங்க கட்சியும் அம்மா காலத்துல டெபாசிட் இழந்திருக்கோம். 96 நிக்கவே மாட்டேன்டா. நீ சொல்ற முதல்ல வாங்கிக்கங்க. அது மாதிரி தான் இது ஒரு அலை. இப்ப நான் சொல்றேன், இந்த அலை வந்து அப்படியே மாறப்போகுதுன்னு சொல்றேன் நான். 2026 நீங்க பாத்துங்க பாண்டே, இந்த அலை அப்படியே அதிமுக பக்கம் மாறப்போகுது சார். 96க்கு அப்புறம் அம்மா திருப்பி அதுக்கே போறீங்க. 2001 ஆட்சி பிடிச்சிட்டாங்க. 2001 ஆட்சி பிடிச்சிட்டாங்க. சரிங்களா? அம்மா சொன்னாங்க அது பண்ணிட்டாங்க. ஏன்னா 98 தேர்தலில் விழுறாங்க, 99 தேர்தலில் விழுறாங்க, ஸ்லோவா அடிச்சு 96 விழுந்ததை 98 99 சரி பண்றாங்க. அந்த கிராஃப் ஏறிட்டே போது 2001 ஆட்சி பிடிச்சிடறாங்க. சரிங்களா? அத மாதிரி நாங்க 99 விட்டு சார், 2019 விட்டீங்க, 21 விட்டீங்க, கிராஃப் குறைஞ்சிக்கிட்டே இல்ல போகுது. இல்ல கிராஃப் குறைஞ்சிக்கல. அம்மா என்ற பெரிய சக்தி இருக்கும்போதே நீங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர் தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் முதல்ல அம்மான்ற சக்தி பெரிய சக்தி இருக்கும்போது சார் 96 நீங்க தானே 96 சொன்னீங்க. 96 விட்டவங்க வந்து நீங்க சொன்னீங்க 96 ஒரு அலை இல்லையா? இல்ல, அதே என்ன அலை? அதே மாதிரி தான் இப்ப 2021 என்ன ஆச்சு? என்ன சொன்னாங்க உங்களுக்கு? என்ன இல்லைங்க, எங்களுக்கு எகேன்ஸ்ட் இவர் என்ன சொன்னார்? என்ன நிறைவேற்றாத பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம். எல்லா அரசு ஊழியருக்கும் பூரா நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை பூரா செஞ்சாங்க. நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம். வந்த உடனே முதல் கையெழுத்து இந்த 5 பவுன் நகை வச்சிருக்க அனைத்து பேருக்குமே, அனைத்து குடும்பம், நான் சொல்றேன் அனைத்து குடும்பத்தாருக்கும் இந்த மாதிரி ஒரு மாயையை உருவாக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சியான ஒரு மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம். அடுத்த முறை என்ன மாதிரி செஞ்சுட்டா? அடுத்த மாதிரி என்னத்தை அடுத்த தேர்தலையும் நீங்க சொன்ன மாதிரி பொய் வாக்குறுதியா கொடுத்து ஜெயிச்சா? இனிமேல் வர்ற 2026 தான் அவங்களுக்கு பார்த்து வருது. 2026 என்னதான் MK ஸ்டாலினும் உதயநிதி சொன்னாலும் சரி ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க சொல்லுவாங்கப்பா, செய்யவே மாட்டாங்க. செஞ்சாலும் 1000 ரூபா கொடுத்து இன்னைக்கு விலைவாசி பூரா பயங்கர ரேட்டு. அத்தியாவசிய பொருள் பூரா விலைவாசி ஏறி போச்சு, கட்டுமான பொருள் விலை ஏறி போச்சு, போலீஸ் மீது அத்துமீற, இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை அதிகமாகி போச்சு, கொஞ்சம் கூட இன்றைக்கி கட்ட பஞ்சாயத்து அதிகமாகி போச்சு. எல்லாமே மாணவிகள் எல்லாம் குடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு போதை மாத்திரை விற்கிறது. இன்றைக்கி இந்த மிகப்பெரிய போதை கடத்தல் கும்பல் இன்றைக்கி அவர் கூட முதலமைச்சர் கூட ஃபோட்டோ எடுக்கிறான். துணை முதலமைச்சருடைய துணைவியாரோட ஃபோட்டோ எடுத்து வருது. டிஜிபி கூட ஃபோட்டோ எடுக்கிறான். அப்போ பார்க்கணும் மக்கள் என்ன, போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க சரி
நம்ம அவரை கைது பண்ண இவங்க மூலமாக ஏதாச்சும் இதுனா நம்ம தப்பாகிடும் அப்படின்னுங்க. கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்குது? எஸ்பி ஆஃபீஸுக்கும் மாவட்ட அலுவலகத்துக்கு எவ்வளோ தூரம்? பக்கத்தில் அங்கேயே கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்குறாங்க. அந்த கலெக்டர் என்ன சொல்கிறா, இல்லை வயிற்றுப்போக்கு அது தவறு அப்படின்னு. அதை சொன்னதுனால தான் மேற்கொண்டு குடிக்கிறாங்க. அடுத்த நாள் தான் எங்களுடைய செயலாளர் எடப்பாடியார் போன பிறகு தான் அந்த செய்தி சொன்னீங்க. 2021 நிறைய போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க, அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ரைட்டு. 2026 அதே மாதிரி போய் சொன்னா என்ன செய்வீங்க? போய் சொன்னாலும் எடுத்துக்கிற மக்கள் ஏற்றுக்கிற இன்னைக்கு மக்கள் தான் அவங்க பக்கம் இல்லையே. இப்போ நீங்கள் கூட்டம் கூடுறதா அவங்களுக்கு கூட்டமாக கொடுது, என்னதான் ரூபா கொடுத்தாலும் இவங்க மோசமானவங்கன்ற நிலையே இப்போ மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டாங்க திமுக. இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு பேச்சு வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. சரி, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய தலைமையேற்ற கூட்டணிக்கு வந்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றார். இப்போ அவருடைய தலைமையேற்று யாராவது போகிறாங்களா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். உங்களுடைய தலைமையேற்று யாராவது வந்தால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வாய்ப்பு இருக்கா? அந்த வார்த்தையே கிடையாதுங்க, எங்கள் அகராதியிலே கிடையாது. எடப்பாடி அங்காளி பங்காளி அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதில் மாற்று கருத்து. அதில் நீங்கள் அமைச்சர் பதவி எதுவுமே கிடையாது. யாரும் கிடையாது. ஓடி போயிரு. எதுவும் கிடையாது. திரு திண்டுக்கல் சீனிவாசன் வந்து சொன்னார், நான் பல கோடி கேட்குறாங்கப்பா, 10 கோடி கொடு 15 கோடி கொடுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவாக குடிக்கலாம். அதெல்லாம் வந்து என்னங்க, அது தொண்டர்கிட்ட ஏதாச்சும் சொல்லி நீங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்ப்பா இந்த மாதிரி. ஏன்னா திமுக ஏற்கனவே கொடுத்தது பேப்பர்லாம் வந்திருக்கு, அதை வச்சு அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னார். அப்போ நம்மகிட்ட கேட்குறாங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த மாதிரி வார்த்தை கூட்டணிக்கு இல்லை அந்த வார்த்தையில் வீடியோ இருக்குது சார். இல்லை நிச்சயமாக வீடியோ இருக்கு. நீங்கள் பாண்டே ஏதாச்சும் போட்டு அமுக்க பார்க்குறீங்க. இல்லைண்ணே, அதெல்லாம் இல்லை அண்ணே. உங்கள் கட்சியோட பொருளாளர் சொல்லி இல்லை, எங்கள் கட்சியோடைய பொருளாளர் பேட்டி சொன்னாரா? பேச்சா உங்கள் கட்சிக்காரர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன் அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. சொல்கிறாரு கூட்டணி கேட்டால் அவன் 10 கோடி 15 கோடி கேட்குறான். அது என்னன்னா கூட்டணின்றா நாளைக்கு கேட்பாங்களோ வைப்பாங்களோன்னு, அதனால நம்ம வந்து சிரமமாக இருக்கலாம். ஒரு செயல் வீர கூட்டத்தில் 1000 பேசுவாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு டிபேட்டில் கொண்டுகிட்டு வரக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ கேட்குறாங்க? இல்லை அதை சொல்கிறேன். 1000 இப்போ நம்ம தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நம்ம பல இதை சொல்லுவோம். அவங்கள வந்து சோர்வாயிடக்கூடாது, நிர்வாகிகள் சோர்வாயிடக்கூடாது, நிர்வாகிகள் உற்சாகமாக இருக்கும். தொண்டர்கள்ட்டே நீங்கள் போய் சொல்லுவீங்க, தொண்டர்கள்ட்டே போய் சொல்லுவீங்க. பொய் சொல்லுவாங்கல்ல. இருக்கிற நிலையை இன்றைக்கி கள நிலவரத்தை திமுக நல்லா சம்பாரித்து வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் வசூல் பண்ணி வச்சுருக்காங்க, நாளைக்கு கொடுப்பாங்கன்ற அடிப்படையில் அவர் பேசியிருக்கலாம். நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறாரு? ரெண்டாவது மேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அரசு அதிகாரிகள் பூரா வந்து தபால் ஓட்டு பூரா போட்டு விட்டாங்க. உண்மைதானே? படுவாய் பயல்களா அப்படி பூரா பேர் இப்படி போட்டியிலடா. இல்லை என்னன்னா போன தேர்தலை பற்றி அவர் சொல்கிறார். போன தேர்தலில் இந்த மாதிரி போட்டுட்டாங்க, அவங்களாம் இந்த தடவை போட மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி கூட போராட்டம் பண்ணுறாங்க. இன்றைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த அரசு முன் வரல. அவங்க பாருங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்போ பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைக்கி கைது பண்ணி உள்ளே போய் வச்சுருக்கேன். அவங்க பகுதி நேர ஆசிரியர்னா கால ஊதியம் கொடுப்போம், நாங்கள் அரசு ஊழியராக மாற்றோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளர்னு சொன்னார் முதலமைச்சர், போய் சொன்னார். தேர்தல் வாக்குறுதி மட்டும் இல்லை, அவங்க மாநாட்டிலே கலந்துக்கிட்டு சொன்னார். அதே மாதிரி அரசு ஊழியர் மாநாட்டிலையும் போய் கலந்துக்கிட்டு நான் உறுதியாக வந்த உடனே நிறைவேற்ற. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது, கோடிகள்லாம் கொடுக்க முடியாது, அது திமுகவை செய்யும், நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டீங்க. இப்போ யார் தான் அவங்க கூட கூட்டணிக்கு வருவாங்க? எங்கள் கூட நீங்க ஏன் இது அதை பற்றி நீங்கள் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? எங்கள் நலம் எங்களை கூட்டணி சேர்ந்தா தான் ஆறணும் அப்படின்னு இல்லை. எங்கள் கட்சியை முதல்ல பலப்படுத்துகிறோம். எங்கள் கட்சியை நம்பி வர்றவங்கள சேர்த்துக்கிடுவோம், அவங்களுக்கு சீட்டு கொடுப்போம், அவங்கள நாங்கள் தோளில் தூக்கி அதெல்லாம் அது யார் என்ன இப்போவே சொல்ல முடியுமா? இல்லை சார், எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட தான் இருந்தாங்க. 10 நாளைக்கு முன்னால் போய் பிஜேபியோட சார் பாஜக கூட பாஜக கூட உங்க கூட இருந்துச்சு. இல்லை, பாஜகவை நாங்கள் வேணாட்டு வந்துட்டோம். நீங்கள் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி பாமக நீங்கள் வேணாட்டு அங்கே போயிடுச்சு. இல்லை வேணான்னு சொல்லல, அவங்க போனது அடிப்படையில் அவங்க அந்த நேரத்தில் கூட்டணி என்பது அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் 1 மாதத்தில் மாறும், 10 நாளில் மாறும், எல்லாமே. இப்போ வந்து இப்போ வந்து யார் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்க. இப்போ வந்து என்னன்னா கட்சிக்காரவங்கள நம்ம உற்சாகப்படுத்தி நிர்வாகிகளை அவங்கள தூண்டி விட்டு களத்தை சரிப்படுத்தணும். அதுதான். விஜய்க்கு வந்து எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
விஜய்க்கெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. விஜய்க்கு நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, நிறைய ரசிகர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே இதில் இப்போ கமலஹாசன் எடுத்துக்கோங்க. கமலஹாசன் எங்கள் இதில் கூட்டம் போட்டார். எதுக்கு விஜய் போய் நான் சொல்ல வரேன் எதுக்கு நான் சொல்ல வரேன். கமலஹாசன் கூட்டம் போட்டார். மதுரையில் தான் வந்து முத மாநாடு நடந்தது. கட்சி ஆரம்பிச்சு கொடியெல்லாம் பார்த்து பயங்கரமாக பறக்க விட்டார். டார்ச் லைட்டை வச்சு காமிச்சார். நான் இங்கே ஊழல் எதிர்த்து இது பண்ணி எல்லாம் உடைச்சார், எல்லாம் இது பண்ணி பார்த்தார், பண்ணார். அதில் எவ்வளோ பேர் கூட்டம் கூடினாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு தம்பியை விஜய் வந்து குறைவாக மதிப்பிடுறதாக இல்லை, அவர் பார்த்துட்டே இருக்காரு. இல்லை அவர் பார்க்கட்டும், மதிப்பிடுறதாக இல்லை. ஒரு நீங்க கமலஹாசனோட சொல்லிவிட்டீங்களே, அதாவது இல்ல அப்புறம் கமலஹாசனுக்கு கூட்டமே இல்லாம அப்புறம் போச்சுல அவருடைய அது மாதிரி தான். அது மாதிரி இல்லை, அது மாதிரி இவருடைய அடுத்த ஸ்டெப் பார்ப்பாங்க. வந்திருக்க ரசிகர்களும் கமலஹாசன் நடந்ததா விஜய்க்கு நடக்கும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. இவருடைய இது வந்து ஸ்டெப்பு வந்து நல்ல ஒரு அதே ஸ்பீடில் போகிறாரு, அதே மக்களுக்கான இதை செய்கிறாரு, திட்டங்களை, இந்த ஆட்சியுடைய அவலங்களை அடுத்து சொல்கிறாரு, துணிஞ்சு பேசுகிறாருப்பா அப்படின்ற. இவர் என்ன கொள்கை சொல்ல போகிறாரு, அடுத்து இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு பார்ப்பாங்க மக்கள். என்ன எடுத்த உடனே எல்லாரும் எம்ஜிஆர் தலைவரே, எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது, எல்லாரும் எம்ஜிஆர் அம்மாவாக மாற முடியாது. தலைவர் வேறு, இது வேறு. தம்பி விஜய்க்கு இன்றைக்கி அவர் நல்லா பேசுகிறாரு, நல்ல கூட்டத்தை, ஒரு தொண்டர் கூட்டத்தை வச்சுருக்காரு. இது எப்படி கட்டுக்கோப்பாக இப்போ தான் நிர்வாகி போடணும், வார்டுகள் மாவட்டத்துக்கு போடணும், அப்புறம் பகுதிக்கு போடணும், ஒன்றியங்கள் போடணும், நகர பேரூர், இதெல்லாம் போடும்போது தான் தெரியும். அதெல்லாம் போடாமல் நீங்கள் எடுத்தோடனே இப்போவே விஜய்க்கு இத்தனை %, இது விஜய் நீங்கள் குறைவாக மதிப்பிட்டீங்க அப்படின்லாம் குறைவாகவும் மதிக்கலை. விஜய் எப்படி நம்ம கூட்டணி வந்துருவார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்கள் என்ன அவர் வருவார், இல்லை அவர் வருவார் இவர் வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் பார்வை தெளிவான பார்வை. இல்லை சார், நாங்கள் சொல்லிட்டோம்ல, எங்களுடைய திமுக தவிர எங்களுடைய அண்ணா திமுகவை பொறுத்தளவுக்கு தெளிவான சிந்தனை. அண்ணா திமுக என்ற இயக்கம்தான் ஆளுங்கட்சியாக வரும், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அதுக்கு முதலமைச்சர் தான் இருப்பார், அவங்க அமைச்சர்கள் தான். 50-50 கிடையாது, அதெல்லாம் பேச கிடையாது. அதெல்லாம் இப்போ எல்லாம் சொல்ல முடியுமா? அது தேர்தல் நேரத்தில் வரும்போது அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. தம்பி வந்து விஜய் வந்து என்ன மாதிரி அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது, நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குன்னு, ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறது என்பது ஒரு சாதாரணமாக எடுத்து போக முடியாது. திமுக கூட வைக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிடலாம். மற்ற எல்லாருமே நண்பர்கள் தான் சொல்லி சொல்லுவோம், பாஜக உட்பட சொல்லி சொல்லிட்டோம். ஸோ பாஜக கூட திரும்ப கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. எங்கள் பொதுச் செயலாளரை பார்த்து அந்த கூட்டணி விஷயமாக பொதுச் செயலாளரை நான் முடிவெடுத்துக்கிறேன், இதை பற்றி நீங்கள் எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு களத்தில் கட்சியை வளப்படுத்துங்க, மக்கள் மத்தியில் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லுங்கன்னு இருக்காங்க. அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுக்கூட்டம் நடத்தினோம், இப்போ தலைவருடைய பொதுக்கூட்டம் நடத்தினோம், கட்சி ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடத்தினோம், மக்கள் ஏகபத்த வரவேற்பு கொடுக்குறாங்க. 2 கேள்வியோடு முடிக்கிறேன். ஒன்று வந்து திரு செங்கோட்டையன் வந்து பேட்டி கொடுக்குறாரு தமிழ் ஹிந்து பத்திரிகைக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்ப்பது தொடர்பாக பேச்சு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்க கேட்பாங்க, இவங்க ஆமாம்பாங்க, இல்லம்பாங்க, பேச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்றாரு. அவர் கருத்து அவர் சொல்லியிருக்காரு. ஏங்க உங்க கட்சியில் எவ்வளவு மூத்த தலைவர் ஒன்றிய செயலாளர் சொல்ற மாதிரி இல்லை, அப்படி இல்லை, அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஏன்ட்ட கேட்டீங்கன்னா எப்படி தெரியும்? அவர் மூத்த தலைவர் இல்லை, மூத்த தலைவராக இருக்கலாம். அவர் அண்ணனை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன நோக்கத்தில் அவர் சொன்னார்னு எப்படி தம்பி தெரியும்? என்ன தம்பி நீங்க, அவர் இருக்கிறதோ ஈரோடு, நான் இருக்கிறதோ மதுரை. எப்படி நான் போய் அவர்கிட்ட 2 பேர் இருக்குது அதிமுக. ஆனா அவர் ஒரு மூத்த தலைவர். அவர் ஒரு எடப்பாடியார் பேசின பத்தி கேட்டா அவர் இருக்கிறதோ சேலம், இல்ல இருக்கிறதோ மதுரை. இல்ல அவர் பொதுச் செயலாளர், அவர் மூத்த தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் KS பொறுத்தளவுக்கு மூத்த தலைவர். அவர்கிட்ட போய் என்னண்ணே எப்படி பேசுனீங்க, என்னண்ணே எதுவும் இருக்கான்னு நான் பேச முடியுமா? அதெல்லாம் அந்த மாதிரி தேவையும் இல்லை, அதுக்கான நோக்கமும் இல்லை. இப்போதைக்கு கட்சி தான். ஓகே, இறுதியான கேள்வி. திரு சூரியமூர்த்திங்கிறவர் திண்டுக்கல்லேருந்து ஒரு கேஸை போடுறாரு. இந்த மாதிரி அதிமுக ரெட்டலை சின்னங்களை பற்றி பேசும்போது 19ஆம் தேதி 2 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பி கொடுத்து பேசுங்கன்னு திரும்ப நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து திரும்ப 2 பேருக்கும் பேசுவேன், திரு EPSம் பேசட்டும், திரு OPS பேசணும். இன்னமும் இந்த ரெட்டலை சின்னம் நமக்கு உண்டா இல்லையாங்கிற கேள்வி தொங்கிக்கிட்டே இருக்குதா? நிச்சயமாக அது மாதிரி இல்லை.
அது வலுவாக அதிமுக வலுவாக அதிமுக தான் ரெட்டலை, அதில் மாற்று கருத்து. ஆனால் எடப்பாடியார் இதுதான் ரெட்டலைக்கு உரியவர், அதில் மாற்று கருத்து. திரு ஓபிஎஸ் வந்து திரு ஓபிஎஸ் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறனால அங்கே தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் நம்ம யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவர் சொல்லுவார், இவர் சொல்லுவார், அப்புறம் பிஜேபி இது, அதெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? என்ன தம்பி? சரி, பிஜேபி நம்ம கூட சேரலாம் சேராமல் போகலாம், அது வந்து பொதுச்செயலாளர் பொறுத்தது. எல்லா கட்சி கூட்டணியை பொறுத்தளவுக்கு முழுக்க பொதுச் செயலாளர் பார்த்துக்குறார். நீக்கப்பட்டவர்கள் திரும்ப சேர்க்கறது வாய்ப்பு இருக்கு? எல்லாமே பொதுச் செயலாளர் பார்த்துக்குறார். எல்லாத்தையும் மேலே இருக்கிற எல்லாருமே பொதுச் செயலாளர் தான் பார்த்துக்குறார். ரொம்ப நன்றி. நன்றி, கருத்து வணக்கம். நல்ல நோக்கம். ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழித்து உங்கள் மூலமாக சாணக்கிய நேயர்களை சந்திக்கிறேன். உங்களுடைய நிறைய நீங்கள் இன்னும் நல்லா வளரணும், அதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. வணக்கம் தம்பி.